குழந்தையோட 29வது வாரம் என்பது 3வது ட்ரைமஸ்டரில் முதல் மாதத்தில் இருக்கீங்க. இன்னும் சில வாரத்தில் நீங்கள் பிரசவம் ஆகலாம். இந்த வாரத்திலுமே குழந்தையோட வளர்ச்சி வேகமாக இருக்கும். குழந்தையோட உதைகள், அதாவது அவங்க எத்துறதை கணக்கில் வச்சுக்கணும், மூமெண்ட்டை கணக்கில் வச்சுருக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. குழந்தையோட மூளை வளர்ச்சியோட குழந்தையோட தலையின் அளவு சீராக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தையோட வெயிட்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். உங்களோட கர்ப்பத்தோட இறுதி வாரத்தில் குழந்தையோட வெயிட் 2 மடங்காக அதிகரிக்கும். குழந்தையோட நுரையீரலும் அந்த நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளும் முதிர்ச்சி அடைய தொடங்கியிருக்கும். குழந்தையோட எலும்புகள் வளர்ச்சி ஆகிட்டுருக்கும். குழந்தையோட எலும்புகள் கடினமாகவும் வலிமையாகவும் மாறும். குழந்தைக்கு அதிகம் கால்சியம் தேவைப்படும் காலம் இது. குழந்தையோட 29வது வாரத்தில் தலையிலேருந்து கால் வரைக்குமே அவங்க 15 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அவங்களோட வெயிட் 1.100 கிராமுக்கு மேலே இருக்கலாம், இல்லை 100 கிராம் வரைக்கும் இருக்கலாம். அடுத்த 11 வாரத்துக்குள்ளே குழந்தையோட நீளம் இன்க்ரீஸ் ஆகிரும். அடுத்தடுத்த வாரங்களில் தான் குழந்தையோட வெயிட்டுமே 2 மடங்காக மும்மடங்காகவும் இருக்கலாம். இந்த 29வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதையும் பார்க்கலாம். உங்களோட வயிறு நல்லா பெருசாக இருக்கும். உங்கள் வயிறை குனிஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாக இருக்கும். உங்களோட வெயிட்டுமே இந்த டைமில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உங்களோட வெயிட் 8 கிலோலேருந்து 11 கிலோ வரைக்கும் அதிகரித்து இருக்கலாம். இது ஒவ்வொரு பெண்ணுக்குமே மாறுபடும். உங்களோட மார்பகங்களும் பெருசாகி ரொம்ப கனமானதாகவும் இருக்கலாம். அதனால் உள்ளாடைகள் தேர்ந்தெடுத்து அணியணும். ஃபீடிங் ப்ராலாம் யூஸ் பண்ணலாம். உங்களோட இடுப்பு பகுதியிலேருந்து கால்களுக்கு செல்லக்கூடிய நரம்புகள் இல்லை, கர்ப்பப்பை பெருசாகிறனால அழுத்தம் ஏற்படுத்தும். அந்த அழுத்தம் ஏற்படுத்துறதுனால உங்கள் நரம்புகள் வீங்கி பருத்து கூட காணப்படலாம். இதனால் வெரிகோஸ் வெயின் கூட ஏற்படும். இது எந்த கர்ப்பத்தில் இல்லை